இன்றைக்கி ஃப்ரைடே காலையிலேயே எழுந்தாச்சு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி பூவெல்லாம் போட்டு சாமிக்கு ஒரு பூஜையை பண்ணிவிடுவோம். பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தோசை தான் ஊற்றினேன் எனக்காக சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி தோசை பொடி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து காலையில் தான் போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணோம். ஃப்ரைடே காலையிலேயே பூஜை பண்ணிவிடுவேன். எப்பயுமே ஈவினிங் வரலாம் வெயிட் பண்ண மாட்டேன். இந்த நோன்ற வார்த்தை வந்து எவ்வளோ பவர்ஃபுல் வார்த்தைன்னு தெரியல எல்லாருக்கும். நோன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய பவர்ஃபுல். இது பசங்களுக்கு மட்டும் அந்த நோ சொல்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல் சொல்ல. சின்ன வயசுலேருந்தே வந்து குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து காஸ்ட்லியாவோ ஏதோ ஒன்று கடன் பிடிக்கிறாங்கன்னா நோ சொல்லி பழகுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உண்டுங்க. இது பசங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லவே மாட்டேங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி, நோன்ற வார்த்தையை எங்கெங்கே கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமோ அங்கங்கே யூஸ் பண்ணுறது தான் நமக்கும் சேஃபு, நல்லது. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து அந்த நோ சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம நோ சொன்னாமல் இருந்தோம்னா நாம் தான் கஷ்டப்படுவோம் கடைசியாக. அதனால் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் சொல்வேன். நோன்ற வார்த்தையை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட். அதுக்கு நல்ல ஒரு மேஜிக்கே உண்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கெங்கே சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில்